ஹலோ விவர்ஸ், கிரிக்கெட் உலகில் பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் கேப்டன் சர்ஃபராஸ் அகமது என்றாலே சர்ச்சைகளும் சலசலப்புகளும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு இறுதிப் போட்டி என்று வந்துவிட்டால் சர்ஃபராஸ் அகமது இந்திய அணியினுடைய வில்லனாக மாறிவிடுவது வரலாறாக மாறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21 அன்று பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியிலும் இதுதான் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கேப்டனாக 2 முறை 2006, 2017 இந்தியாவை இறுதிப் போட்டியில் வீழ்த்திய சர்ஃபராஸ் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இளம் பாகிஸ்தான் அணியினுடைய ஆலோசகராக இந்திய அணியினுடைய கோப்பை கனவை பார்த்தீங்கன்னா சிதறடித்திருக்கின்றார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 2025 ஆசிய கோப்பை தொடரினுடைய இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் முதலில் ஆடிய பாகிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 343 ரன்கள் குவித்து இமாலய இலக்கை பார்த்தீங்கன்னா நிர்ணயித்தது. பாகிஸ்தான் வீரர் சமீர் மின்ஹாஸ் பார்த்தீங்கன்னா 113 பந்துகளில் 172 ரன்கள் விளாசி இந்திய பவுலர்களை பார்த்தீங்கன்னா பந்தாடினார். இமாலய இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி வெறும் 156 ரன்களுக்கு சுருண்டது. 191 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்ற பாகிஸ்தான் கோப்பையை கைப்பற்றியது. இந்த தோல்வி இந்திய ரசிகர்களுக்கு 2017 ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை அப்படியே ரிவைண்ட் செய்து காட்டியது. இந்த 2 இறுதிப் போட்டிகளுக்கும் இடையே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல ஒற்றுமைகள் உள்ளன. 2017 சாம்பியன்ஸ் டிராபி லண்டனில் நடந்த இறுதிப் போட்டியில் சர்ஃபராஸ் அகமது தலைமையிலான பாகிஸ்தான் 338 ரன்கள் குவித்தது. இந்தியா 158 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 180 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. அதேபோல் 2025 U19 ஆசிய கோப்பை அப்படின்னு பார்க்கும்போது துபாயில் நடந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் 347 ரன்கள் குவித்தன. இந்தியா பார்த்தீங்கன்னா 156 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 191 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோற்று போனது அப்படின்னு தான் சொல்லணும். தலைமுறைகள் மாறினாலுமே கதை என்னவோ ஒன்றாக தான் இருக்கிறது. இமாலய ஸ்கோர் அதனை பார்த்தீங்கன்னா துரத்த முடியாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா சரணடைவது என வரலாறு திரும்பி இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான ஒற்றுமையும் உண்டு. இந்த 2 தொடர்களிலுமே பார்த்தீங்கன்னா லீக் சுற்றில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது. 2017 இந்தியா பார்த்தீங்கன்னா 124 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. அதேபோல் 2025 ஆசிய கோப்பை லீக் சுற்றிலும் இந்திய ஜூனியர்கள் அணி பார்த்தீங்கன்னா 90 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. லீக் சுற்றில் அடி வாங்கினாலும் ஃபைனலில் திருப்பி கொடுப்போம் என்று பாகிஸ்தானினுடைய பழி வாங்கக்கூடிய படலத்திற்கு பின்னணியில் இருந்தவரே அதே சர்ஃபராஸ் அகமது தான். சர்ஃபராஸ் அகமது அங்கம் வகிக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டியில் இந்தியாவை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் என்றாகிவிட்டது. சர்ஃபராஸ் அகமது செய்த அந்த 3-0 சாதனை 2006 கொழும்புவில் நடந்த அந்த போட்டியில் சர்ஃபராஸ் தலைமையிலான பாகிஸ்தான் இந்தியாவை 71 ரன்களில் சுருட்டி 38 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. 2017 பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி சீனியர் அணியினுடைய கேப்டனாக இந்தியாவை பார்த்தீங்கன்னா 180 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். 2025 பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையில் தற்போது ஆலோசகராக இருந்து 191 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திய அணியை பார்த்தீங்கன்னா வழிநடத்தியுள்ளார். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.